சண்டையால் உடைந்த ரோபோ. மீரா, ராஜான்னு இரட்டையர்கள் இருந்தாங்க. 2 பேரும் எல்லா வேலையும் ஒண்ணாவே செய்வாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா, அம்மா அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் பண்ணாங்க. இதுதான் நாங்க பார்த்ததிலேயே செம கிஃப்ட்னு 2 பேரும் குஷியாகிட்டாங்க. ஆனா 2 பேருக்கும் யார் எந்த பார்ட்ட ஃபிக்ஸ் பண்றதுன்னு சண்டை வந்துச்சு. நான் கை ஃபிக்ஸ் பண்றேன்னு ராஜா சொல்ல, இல்ல நான் தான் கை ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீ கால் ஃபிக்ஸ் பண்ணுன்னு மீரா சண்டை போட்டா, சீக்கிரம் சண்டை பெருசாகி கத்திக்கிட்டாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பொருள புடுங்குனாங்க. சண்டைல ரோபோ கீழ விழுந்து உடைஞ்சு போச்சு. 2 பேரும் அமைதியா அத பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆசையா பார்த்த பொம்மை இப்போ உடைஞ்ச துண்டுகளா கிடந்தது. சத்தம் கேட்டு அவங்க அம்மா உள்ள வந்து, இதுதான் நீங்க சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதுக்கு காரணம். சண்டை போட்டா யாருக்குமே நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. ராஜாவும் மீராவும் வருத்தப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் சேர்ந்து வேலை செய்ய முடிவு பண்ணாங்க, திட்டமிட்டாங்க, பேசனாங்க. வேலைகள பிரிச்சுக்கிட்டாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவங்க ரோபோ நல்லா நின்னுச்சு. செமையா வேலை செஞ்சுச்சு. அன்னைக்கு இருந்து அவங்க இத ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. சண்டை போட்டா எல்லாம் உடையும். ஆனா சேர்ந்து வேலை செஞ்சா எல்லாத்தையும் ஈஸியா சரியா பண்ணலாம்னு.